பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்ட காவல்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் ராசிபுரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த போட்டியில் முறையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாத நிலையில் குழந்தைகள் ஓடத் தொடங்கிய நிலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். மேலும் குழந்தைகள் ஓடும் பாதையில் எதிர்பாராத விதமாக 108 ஆம்புலன்ஸ் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியானது 234 தொகுதியிலும் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்பு மனுக்கள் பெறுவதை கடந்த 11ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. அதன்படி திருப்பூர் மாநகர் மாவட்டத்தில் விருப்பு மனு வழங்கும் நிகழ்ச்சி பார்க் சாலையில் உள்ள ராஜீவ் பவன் அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வழக்கறிஞர்கள், பட்டதாரிகள், மூத்த நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் என 10க்கும் மேற்பட்டோர் விருப்பு மனுக்களை வழங்கினர். காஞ்சிபுரம் அடுத்த புத்தேரி கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் சீனிவாச பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கலசம் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத கோவில் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் நாடார் மகாஜன சங்க டெல்டா மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ், காமராஜர் குறித்தும் நாடார் சமூகம் குறித்தும் அவதூறு கருத்து தெரிவித்த முக்தாரை கைது செய்ய தவறினால் தேர்தலில் உரிய முடிவெடுப்போம் என கூறினார். முக்தார் அவர்கள் சமூகத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசியதை தமிழகம் எங்கும் இருக்கின்ற சங்க நிர்வாகிகள், மகாஜன சங்க நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், உறவின்முறை சங்கங்கள் எல்லாம் அந்தந்த ஊர்களில் போலீஸ் நிலையத்தில், காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்டாக கொடுத்திருக்கிறோம். அதை உடனடியாக தமிழக அரசு விசாரித்து அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். சென்னையை பொறுத்தவரையிலும் சரி, கோயம்புத்தூர் கோவை மண்டலத்தை பொறுத்தவரையிலும் சரி, அத்தனைகளிலும் நாடாருடைய உழைப்பின் மூலம் முன்னேறிய ஒரு சமுதாயத்தை தேவையில்லாமல் ஒரு தலைவரையும் இந்த சமூகத்தையும் இணைந்து பேசுவது கடுமையாக நாங்கள் வன்முறையாக கண்டிக்கிறோம். அதைத்தான் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாத ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம். மீண்டும் இந்த நிலை வந்தால் வருகின்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த சமூகம் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆயக்கட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து முனியையா, ஸ்ரீ சப்பானி கருப்பர், ஸ்ரீ காளியம்பாள் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோபூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி பூஜை உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் புனித நீர் கலசம் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ முத்து முனியையா, ஸ்ரீ சப்பானி கருப்பர், ஸ்ரீ காளியம்மாள் ஆகிய தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை நெல்லுக்குத்தி பாறை பகுதியில் உள்ள 47 சென்ட் பரப்பளவு கொண்ட மயானம் TELC தேவாலயத்திற்கு சொந்தமான மயானம்தான் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் தனிநபர்கள் சிலர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி கிறிஸ்துவ மயானம் மீட்பு விவகாரத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அவர்களுடைய கிறிஸ்துவ மதத்தினருடைய இந்த இடம் அவருடைய பயன்பாட்டுக்கு முழுமையாக அரசு பாதுகாப்பு வழங்கி பயன்பாட்டுக்கு விட வேண்டும். ஏன்னா இப்போது திருப்பரங்குன்றம் தீர்ப்பிலே கூட வந்தவுடனே அரசு ஏன் ஹைகோர்ட்டை தீர்ப்பு எடுத்துக்கலன்னு கேட்கக்கூடியவர்கள் இங்கே ஹைகோர்ட் தீர்ப்பை மதிக்காமல் அந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக ஏதோ அரசியல் செய்யலாம், ஒரு மதக்கலவரத்தை தூண்டலாம் என்ற நிலையில் எது எங்கே எப்போ எது கிடைக்குமோ அது அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும். அது மக்களிடத்தில் பிளவுபடுத்த வேண்டும், மக்களிடத்தில் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்ற அந்த குழு
இங்கேயும் ஆனைமலையிலும் அதுக்கு முயல்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் வாணிகேந்தல் கிராமத்தில் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட விவசாய பணிகள் கோடனூர் கண்மாயில் இருந்து வெளியேறும் நீரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவாடானை வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். கோடனூர் கண்மாயில் அதிக தண்ணீர் நிரம்பி நிற்கும் நிலையில் தண்ணீர் வெளியேறுவதற்கான வழிகள் அடைக்கப்பட்டிருப்பதால் விவசாய நிலத்திற்குள் தண்ணீர் புகுந்து பயிர்கள் சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொழிலாளர் சட்ட திருத்தம் மற்றும் திருப்பரங்குன்றம் தீப பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொன்னேரி அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொன்னேரி நகர செயலாளர் வழக்கறிஞர் லெனின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திராவிடர் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொழிலாளர்களின் உரிமைகளை பாதிக்கின்ற வகையில் 4 சட்டங்களாக இயற்றப்பட்டு இந்த ஆண்டு நவம்பர் முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிற இந்த சட்டங்களை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியான தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணியின் சார்பில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சட்டமானது, தொழிலாளர் சட்டமானது, தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பாதிப்பதோடு அவர்கள் மீதான மிகப்பெரிய சுரண்டலுக்கு வழிவகுக்கிறது. அவருடைய வாழ்வாதாரங்களை சிதைக்கிற வகையில இந்த சட்டங்கள் அமைந்திருக்கிறது. இந்த சட்டங்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.